ஒரு சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே தரக்கூடிய, என்றும் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக அறையிலே அமர்ந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆற்றலும் சக்தியும் எவராலும் தமிழகத்திலே காண முடியவில்லை என்பதுதான் இன்றைய நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் புரட்சித் தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு, புரட்சித் தலைவர் அம்மாவோடும் பயணத்தை மேற்கொண்டேன். இரு தலைவரை பார்த்ததற்கு பிறகு அந்த தலைவர் வழியில் தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள். நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம், தமிழ்நாட்டில் இருக்கிற மட்டுமல்ல, ஒரு வார காலத்திற்கு முன்னாலே வட மாநிலத்திலிருந்து சில பேர் என்னை சந்தித்தார். 4 சகோதரிகள், அவரோடு 4 சகோதரர்கள் எங்களிடத்திலே சந்தித்தார். உங்கள் முதலமைச்சரை போல எங்களுக்கு எப்படி முதலமைச்சர் கிடைப்பார் என்று சொன்னார்கள். ஏன் என்று சொன்னால், வட மாநிலங்களே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தளபதியை தவிர எவராலும் இல்லை என்ற வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறார். நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம், தமிழ் சமுதாயம் ஒரு காலத்திலே கேட்பாரற்று அடிமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்ட நேரத்தில் இந்த தமிழ் சமுதாயத்தை தட்டி எழுப்பியவர் தந்தை பெரியார் அவர்கள் தன் பேச்சாற்றலால், எழுத்தாற்றலால் இந்த இளைய சமுதாயத்தை தட்டி எழுப்பி மிட்டா மிராசர் ஆலைக்கு சொந்தக்காரர், பட்டக்காரர், பாளையக்காரர் தான் தமிழ்நாட்டை ஆள முடியுமா, இதை தகர்த்தெறிகிற சக்தி திராவிட இயக்கத்திற்கு இருக்கு என்பதை நிரூபித்து காட்டியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அண்ணாவுடைய இதயக்கடியாக தான் உள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்த தலைவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், எல்லோரும் நினைத்தார்கள் 67 ஒரு மாற்றம், 20 ஆண்டு காலத்திற்கு பிறகு காங்கிரஸ், அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ் மண்ணிலே வேறொன்றை செய்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். 67, 77, அதற்கு பிறகு 2026 ஒரு வரலாறு உடைத்திருக்கிற தலைவர் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால், எல்லோரும் நினைத்தார், நான் கூட இந்த இயக்கத்திலே சேர்கிற போது ஏன் இவர் இங்கே சேர்ந்தார் என்று சொன்னார். எனக்கு தெரியும், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவே வாழுகிறார். ஆகவே நான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை நேசிக்கிறார்கள் நான் நினைத்தேன். அவரோடு பேசுகிற நேரத்தில் நான் பார்த்தேன், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் ஒருவர் திரையுலகத்திலே உச்சகட்டத்திலே வந்தவர். அவரை வெல்வதற்கு திரையுலகத்திலே எவரால முடியவில்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவர் இருக்கும் வரை அவர்தான் தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைக்கப் போகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.